பொங்கல் பண்டிகை என்று நடிகர் விஜயின் திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்படுவதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்திருப்பதை மற்றுமோர் அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். பொங்கல் பண்டிகை என்று விஜயின் திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்படுகிறது. ஜனநாயகம் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில் ரசிகர்களை உற்சாகப்படுத்த தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து விஜயின் திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடியதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். பொங்கல் பண்டிகை என்று விஜயின் திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்படுவதாக தயாரிப்பு நிறுவனமான வி கிரியேஷன்ஸ் நிறுவனம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஜனவரி 15ஆம் தேதி இந்த திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்படக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் அஜய் வழங்க நாம் கேட்கலாம். அஜய், விவரங்கள். வருகின்ற ஜனவரி 15ஆம் தேதி நடிகர் விஜய் நடிப்பில் கடந்த வருடங்களில் வெளியான திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்படுவதாக அந்த படக்குழு தரப்புல அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த பொங்கலை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் திரைப்படம் என்பது பொங்கலுக்கு வெளியாகும் என்று ரசிகர்களால மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்த நிலையில ஜனநாயகனுக்கு தணிக்கை குழு தரப்பிலிருந்து சான்றிதழ் கிடைக்காத ஒரு காரணத்தினால விஜய் படங்கள் எதுவும் இல்லாத பொங்கலாக இருக்கும் என்று கடும் எதிர்பார்ப்பு இருந்தது நிலையில தற்பொழுது கடந்த வருடங்களில் வெளியான திரைப்படம் மீண்டும் ரீரிலீஸ் செய்யப்படும் என்று படத்தினுடைய தயாரிப்பாளர் கலைப்புலி தானு தற்பொழுது அவருடைய எக்ஸல பதிவிலே அதை வெளியிட்டு உறுதி செய்திருக்கின்றார். இந்த பொங்கலுக்கு பராசக்தி திரைப்படம் மட்டுமே புதியதாக திரைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில அதற்கு போட்டியாக ஜனநாயகன் வரும் 2 படங்களும் பொங்கலில் ரிலீஸ் செய்த பிறகு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டதுனால தற்பொழுது அந்த ஜனநாயகன் தேதியானது ஒத்திவைக்கப்பட்டனால விஜயினுடைய பழைய படம், அதாவது கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு வெளியான திரைப்படம் மீண்டும் ரீரிலீஸ் செய்யப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த படம் என்பது படம் வெளியீட்டின் போது, அதாவது படம் முதலில் வெளியான போது நல்ல படம் என்று ரசிகர்களால் மிகுந்த வரவேற்பை பெற்ற படம். அந்த படம் மீண்டும் ரீரிலீஸ் செய்யப்படுவது விஜய் ரசிகர்களுக்கு சற்று மன ஆறுதலை தந்திருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி அஜய்.